என்ன பாச்சு ஏன் அழுகுற? டேய் டேய் அப்பா கமெண்ட்ல அசிங்கமா திட்டுறாங்கப்பா. நீ தான் சொன்ன நான் அப்போதே நான் டேரக்டர் பெரிய டேரக்டர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா போயிடுறேன் நீங்களாம் கரெக்டா பக்குவமா இருந்துருவங்களான்னு கேட்டேன். நீ என்ன சொன்ன? நீ இல்லைன்னா எங்களால் இருக்க முடியாது, வா நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்ட் ஆகலாம், இன்ஸ்டால ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம், செலிபிரிட்டியா மாறலாம் நீ சொன்னீங்க. இப்போ என்ன செலிபிரிட்டி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கமெண்ட் வந்துச்சுன்னா அது உட்காந்து அழுதுட்டு இருக்கிற. செலிபிரிட்டி ஆனால் இங்கே கமெண்ட்கள் வரத்தான் செய்யும். நல்ல கமெண்ட் இப்போ நல்ல கமெண்ட் எவ்வளோ வந்துச்சுப்பா? ஒரு வீடியோக்கு 1000 கமெண்ட் வருது, அதில் 990 கமெண்ட் நல்ல கமெண்ட். சூப்பர் அண்ணா, சூப்பர் ப்ரோ, வாழ்த்துக்கள். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா இன்னும் நிறைய கமெண்ட்கள்லாம் இருக்கு, அதை நம்ம பெருமையாக எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் மைண்ட்ல இல்லாம நீ என்னவோ ஒரு சின்னதா எவ்வளோ 2 பேர் திட்டாங்கிறதுக்காண்டி உட்காந்து அழுதுட்டு இருக்கிற. விட்டுருமா? உன் தலைவர் என்ன சொல்லியிருக்காப்ல? மாமா என்னடா சொல்லியிருக்காரு? நம்ம நதி மாதிரி போயிட்டே இருக்கணும்ப்பா. நதி மேல 4 பேர் கல்லுத்துக்கு போட்டாலும் அஞ்சாம போயிட்டே இருக்கணும்ப்பா. அவ்வளவுதானே? அதுதானே உங்க மாமா சொன்னாரு. அதுவே மீறி ஏன்ப்பா அசிங்கமா திட்டுறாங்க? இப்ப என்ன, அந்த கெட்ட வார்த்தை பேசுறவனுக்கு உனக்கு அந்த புரிதல் வேணும், அது ஒரு டெபினிஷன் வேணும், அவ்வளவுதானே? நான் சொல்றேன், நம்ம சிறுடிக்கு ஆசிய சீரியல் அது ஒரு ரிவ்யூவா போட்டோம், மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு, நல்ல வியூஸ் போச்சு தானே, எல்லாரும் பார்த்தாங்க தானே. அப்போ அடிக்கிறது எத்தனை பேர் சந்தோஷமா பார்த்தாங்க. அது ஐடியா யாருப்பா சொன்னது? நான்டா உங்க அம்மா வைக்கிற தக்காளி சாசத்துல உன்னை போட்டு முக்க நான் சொன்னது. நான் சொன்னது நான் சொன்னது நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னதா நான் சொன்னது நான் சொன்னேன் நான் சொன்னேன் அந்த வீடியோ 1 மில்லியன் வியூஸ் போச்சு. ஓ, நீ சொன்னனால தான் 1 மில்லியன் வியூஸ் போச்சு. அது ஆமா. இப்ப புரியுதா? இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டு உனக்கு? அந்த வார்த்தை உன்னுடையது, அந்த ஐடியா உன்னுடையது, அது எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேன்ற? எப்படி ஒரு நல்ல வார்த்தை சொன்னா, நல்ல ஐடியா சொன்னா அது உனக்கு தான் சொந்தமோ, அதை அடுத்தவங்க எடுத்துக்கிறதுக்கு உனக்கு அந்த மனப்பாங்கு வரல. நான் தான் சொன்னேன். ஆமா, நான் தான் கஷ்டப்பட்டு யோசிச்சு சொன்னேன். நீ தான் சொன்ன, அது எனக்கு நான் எடுத்துக்கிறதுக்கு நீ விட மாட்டேங்கிறீல. அதே மாதிரி ஒருத்தன் கெட்ட வார்த்தையில பேசுறது அவனுக்கு தானே சொந்தம், எப்படி நமக்கு சொந்தமாகும்? அது நல்ல வார்த்தையா பேசினா அது நான் பேசினேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செஞ்சேன், எப்படி நம்ம கொண்டாடுறோம். அதே மாதிரி கெட்ட வார்த்தையில பேசுறவன் அவனுக்கு தான் சொந்தம், அந்த வார்த்தை அவனுக்கு தான் சொந்தம். நம்மளை திட்டுங்கிற பேர்ல அவனே திட்டிக்கிறான், என்னை திட்டுங்கிற பேர்ல அவன் திட்டிக்கிறான், என் அம்மாவை திட்டுங்கிற பேர்ல அவன் அம்மாவை திட்டிக்கிறான், என் குடும்பத்துல இருக்கிற அவங்க திட்டுங்கிற பேர்ல அவன் குடும்பத்துல அவனே திட்டிக்கிறான். அவங்கவுங்க வார்த்தை பேசுற வார்த்தை அவங்கவுங்களுக்கு தான் சொந்தம். நல்ல வார்த்தையா மட்டும் நான் தான் சொன்னேன் கொண்டாடுறீல. நீ கெட்ட வார்த்தை பேசல, அப்போ ஒருத்தர் கெட்ட வார்த்தை பேசுறான், அது அவனுக்கு தான் சொந்தம். நமக்கு எப்படி சொந்தமாகும்? நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் அழுகணும்? மற்றவங்க பேசுறதுக்குலாம் நம்ம ஆளுகிறேன், நமக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னும் நிறைய வேலை இருக்கு, சரியா? அவ்வளவுதான், இவ்வளவுதான் நமக்கான புரிதல்.